வணக்கம். சாதம் சப்பாத்திக்கு ஆப்டாக இருக்கிற கசப்பே இல்லாத பாவக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 700 கிராம்ஸ் பாவக்காயில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து பிசிறி ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். 30 நிமிஷம் கழிச்சு எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பாவக்காயை 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறின அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு 2 வெங்காயம் இதை ஒரு 3 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை 2 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் தனியாப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போது இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ குக் ஆகிடுது. இந்த டைமில் பொரித்து வச்சுருக்கிற அந்த பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி கசப்பில்லாத பாவக்காய் மசாலா ரெடி.